Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பேஸ் யூனிட்டில் வந்து ஸ்டோரேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து நம்ம பண்ணாமல் ஒரு நீட் லுக் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து பிளான் வந்து பண்ணோம். பட் என்னென்னா இங்கே வரும்போதெல்லாம் கூட ஸ்டோரேஜெலாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து கேட்டிருந்தாங்க. பட் என்னென்னா நம்ம அதெல்லாம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பேஸ் யூனிட், அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து ஸ்பாட் லைட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா WPC லூவர்ஸ் வந்து வச்சுருக்கோம். என்னோடய பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் இங்கேயும் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது மேலே வச்சுருக்கேன் நான். இந்த லூவர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். தெரியுதுங்களா? இந்த லூவர்ஸே வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் கொட்டேஷன் வந்து கொடுத்தது வந்து 25,000 தான் டிவி யூனிட்டுக்கு. இது மட்டும்தான் டோட்டலாகவே 25,000 ரூபா இந்த லூவர்ஸ் மட்டும். தெரியுதுங்களா? இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து 9 feet வரும், அகலம் வந்து 8 inches இருக்கும் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி. இந்த WPC லூவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோலாக இருக்கும். இந்த டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே தெரியும். இந்த டிசைன் தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே தெரியும். இந்த சைடில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WPC இருக்கிறது ஃபுல்லாகவே ஹோல் இருக்கும். இந்த சைடில் இருக்கிற ஹோல் வந்து பாருங்கள், இந்த கடைசி வரைக்கும் தெரியுது. இந்த சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இது இருக்குது, சார்கோல் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இந்த சார்கோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா WPC லூவர்ஸு, இது வந்து சார்கோல். இது வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன், அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி டிசைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இதில் நிறைய பிராண்டட்ஸ்லாம் இருக்குது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். WPCனால் இப்படி இருக்கும், சார்கோல் வந்து தனியாக இருக்கும். இந்த WPC வந்து காஸ்ட், சார்கோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்ன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிராண்ட் பேஸ் பண்ணி தாங்க. உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சார்கோல் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 800 rupees ஒரு லென்த் இருக்குது அப்படின்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா 2,500, 3,000, 4,000 வரைக்கும் கூட இருக்குது. பிராண்ட் நெக்ஸ்ட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்ன்றது வந்து மாறும். இது மட்டும் எப்பவுமே நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஒரு பிராண்டு வந்து நம்மளுக்கு வந்து சாம்பிள் பீஸ் வந்து வந்தது. இன்னும் வந்து நாங்கள் அது இன்னும் செக் பண்ணலை. இன்னும் மெட்டீரியல் வந்து இன்னும் வர வேண்டியது இருக்குது. சாம்பிள் பீஸ் தான் வந்து கொடுத்தாங்க, எப்படி குவாலிட்டி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து WPC லூவர்ஸ், அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். இந்த டிவி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா WPC லூவர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கொட்டேஷன் கொடுத்தது வந்து 25,000. 25,000னா வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா இந்த சைடு வந்து ஸ்பாட் லைட்ஸ்லாம் வச்சு பண்ணுறது. இப்போ நம்ம கேபினெட்ஸ்லாம் வந்து இங்கே ரெடி பண்ணுறதுனால இங்கே ஸ்பாட் லைட்ஸ்லாம் வச்சு ப்ராப்பராக ஒயரிங்லாம் வந்து நம்ம இழுத்துட்டு அங்கே வந்து ஜஸ்ட் ஃபிட்டிங் தான். அங்கே வந்து டேரெக்டாக வந்து கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான். திருப்பி அங்கே ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு திருப்பி ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது. அதனால் எங்களுக்கு ஃபேக்ட்ரி வச்சு இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக வந்து பண்ண முடியுது. WPC வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து கேட்டதுனால அடிஷ்னலாக வந்து சார்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து இந்த டிவி யூனிட்டுக்கு மட்டும் 50,000 ரூபா. இதுவே வந்து நீங்கள் ஃபுல்லாக லென்த் இருக்கும். இது நீங்கள் லாங் வியூலேருந்து, நான் ஒரு கிச்சன்லேருந்து அந்த காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லாங் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டிவி யூனிட் தான். அந்த டிவி யூனிட்டில் வந்து WPC லூவர்ஸ்லாம் வச்சுருக்கோம். இது வந்து டிபி பாக்ஸ் வந்து மறைக்கிற மாதிரி ஹைட் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். பட் என்னென்னா ப்ரைஸ் வச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லை ப்ரைஸ் வந்து கம்மியாக பண்ணணும் அப்படின்னா இந்த டிசைனில் வந்து போகாமல் பேக்ரவுண்டில் வந்து ஒரு பிளெயின் லேமினேஷன், ஒரு கிரே கலரில் இல்லைன்னா ஒரு ஆஃப் ஒயிட்டில் அந்த மாதிரி மேட்டில் வந்து போயிட்டு, இப்போ இந்த பீஸ் வந்து காமிச்சேன் இல்லையா, ஆக்சுவலாக வந்து என்னோடய பேக்ரவுண்டில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா WPC தான். அது ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்குன்ட்டு பேக்ரவுண்டில் வச்சுட்டு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நல்லாயிருக்கு. இந்த வீடியோ கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். அந்த கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் டிவி யூனிட் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ லேயர்ஸ் வந்து போட்டுக்காங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிளெயின் டிவி யூனிட் இருக்குது அப்படின்னா ஒரு 3 பீசஸ் மட்டும் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து போட்டுக்கோங்க. சென்டரில் மட்டும் பேசிக் லேமினேஷன், அதுக்கப்புறம் டீ பட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா போயிடுங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பண்ணும்போது நல்லாயிருக்கும். பட் என்ன பட்ஜெட் வந்து ஒரு 50,000 கிட்ட ஓவராலாக வந்துடும்.
நீங்கள் அதுவே வந்து கம்ப்ளீட்டாகவே பட்ஜெட் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா நடுவில் வந்து பிளைன் கிரே கலரில் அந்த மாதிரி லைட்டு மேட் ஃபினிஷிங்கில் ராக் டைப்பில் இருக்கும். அந்த மாதிரி லேமினேஷனில் வந்து நீங்கள் போயிட்டு அங்கங்கே வந்து டீ பட்டிலாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கம்மியான பட்ஜெட்டில் வந்து முடிக்கலாம். இல்லை எனக்கு இப்படி தான் வேணும், இப்படி தான் பிடிக்கும் அப்படின்னா அடுத்த வீடியோ வந்து வரும் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்துக்கு வந்து கொடுத்துருப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும். அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே ரைட் சைடில் வந்து ஸ்பாட் லைட்ஸ்லாம் வந்து கொடுக்கும்போது பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதோட டிபி பாக்ஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாகவே பாருங்கள். ஃபைனலாக வந்து ப்ரொஃபைல் ஷட்டர்லாம் இன்னும் போடலை. ப்ரொஃபைல் ஷட்டர்லாம் போட்டதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதாங்க அந்த டிவி யூனிட். கம்ப்ளீட்டாகவே வந்து ஓரளவுக்கு தான் வந்து முடிஞ்சது. இன்னும் ஒர்க்குன்றது வந்து இருக்குது. நடுவில் வந்து ப்ரொஃபைல் ஷட்டர்லாம் வந்து போடணும். இது வந்து ஃபுல்லாகவே வந்து பேக்ரவுண்டில் வந்து பேனல் வந்து போட்டு டைரெக்டாக வந்து ஸ்க்ரூவில் தான் இது ஃபிக்ஸ் பண்ணும். நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். இந்த ஃபெவிகால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. ஃபெவிகால் அண்ட் ப்ரோ பாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் கூட ஒட்டிக்கலாம். நீங்கள் நார்மலாக ஹீடெக்ஸ் வந்து போட்டு பண்ணாலிங்கனாலே ப்ராப்பராக வந்து நின்றுடுது. பட் என்னென்னா இது ஃபுல்லாகவே வந்து ரிமூவல் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ்டு பண்ணிட்டீங்கன்னா அது உடச்சிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதில் வந்து ஃபிக்ஸிங்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஸ்க்ரூ தான். ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிங்கனாலே வெளியே வந்து வந்துடும். கீழே வந்து ஃப்ளோட்டிங் பாக்ஸ் வந்து கொடுத்துட்டு ரைட் சைடில் வந்து ஸ்பாட் லைட்ஸ் வந்து வர்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து ஒரு லைட்டுன்றது வந்து வரும். ஒரு லாங் வியூலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த வால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ளூட்டட் பேனல்ஸ்லாம் வந்து போட்டுட்டோம். அது போட்டதுக்கப்புறம் அதோட சுவிட்ச் பாக்ஸ்லாம் வெளியே வந்ததுன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிபி பாக்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். நான் லைட்ஸ் எல்லாமே வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இன்னும் முடியல, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். பட் என்னென்னா சார்கோலில் வந்து பண்ணிங்கன்னா இது வந்து ப்ரொஜெக்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 mm ஆர் 18 mm வந்து வெளியில் வந்திருக்கு. அப்படின்னா ஒரு ப்ளைவுட் திக்னஸ் கனம் வந்து வெளியே வந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கிறது வந்து இப்படி இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த சுவிட்ச் போர்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் வந்து ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னா. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சைடு வந்து டிபி பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஒர்க் இருக்குது, ஒன்றும் அலைன்மெண்ட் இதெல்லாம் கீழேருந்து பார்த்தோம்னா யாராவது வராங்கன்னா இதில் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ஸ்பாட் லைட்ஸ் உண்டான அந்த பாக்ஸ் ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஃபேக்ட்ரியில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இங்கே வந்து அப்படியே ஃபிட்டிங் பண்ணிடுவோம். அதில் இருக்கிற ஸ்பாட் லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு டோர், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஷட்டர் வர மாதிரி வந்து இதில் பிளான் பண்ணியிருக்கோம். என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் வரும். இந்த டோரு என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து டிவி யூனிட் வரும். நீங்கள் இன்னொன்று நினைக்கலாம் டோர் வந்து ஓப்பன் பண்ணும்போது இடிக்கும் அப்படின்லாம் வந்து நீங்கள் நினைக்கலாம். பட் என்னென்னா கீழே வந்து புஷ் வந்து போட்டோம் அப்படின்னா டிவி யூனிட் வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். மேலே வந்து ஏசியோட அந்த கண்ட்ரோல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி ப்ரொவிஷன் வந்து இங்கே இருக்குது. ஏசிக்கு பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஹோல் இருக்குது. பட் என்னென்னா இவங்க வந்து ஹாலில் வந்து ஏசி வந்து போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க, நீங்கள் இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் போடாதீங்க, நாங்கள் ஏசி வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்ட்டு. அதனால தான் அப்படியே வந்து நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இது பண்ணது. அதனால தான் உங்களுக்கு அந்த ஒயர்ஸ்லாம் வந்து தெரியும். திருப்பி வந்து அந்த இடத்துல வந்து
பாக்ஸ் ஒர்க்குன்றது வந்து போடணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து எதுக்காக அதிகமாகிடும் அப்படின்னா இவ்வளோ லென்த்து வந்து இவ்வளோ பேனல்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து காஸ்ட் வைஸ் வச்சு நீங்கள் பண்ணும்போது அதிகமாக ஆகிடும். அது ஒரு கிச்சன்லேருந்து வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு லாங்லேருந்து அதோட டிவி யூனிட்ன்றது வந்து இப்படி இருக்கும். இங்கே வந்து ஓடிஎஸ், இங்கே வந்து வால் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ளோட்டிங் செல்ஃப் மாதிரி வந்து கிரானைட்டில் வந்து நாங்கள் கொடுத்துட்றோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ்லாம் வந்து வரும். நான் அது அப்புறமா வந்து பண்ணுறேன், ஏன்னா சின்ன ஒர்க்கு தான். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து டிவி யூனிட் வந்து போடும்போது இந்த மாதிரி வந்து டிசைன் ஒர்க்குன்றது வந்து பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறேன் எடுத்த உடனே வந்து ஸ்டோரேஜ் வந்து கேட்டுருவாங்க. இந்த மாதிரி ஃப்ளோட்டிங்காக வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் வரும், பார்க்குறது கூட அழகாக இருக்கும். இதுவே வந்து கீழே வரைக்கும் வந்து போட்டுட்டு அது வந்து ஆக்வர்டாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸ்டோரேஜ் மட்டும் வச்சுக்கலாம், அதுக்கு ஒத்துக்கிறேன். பட் என்னென்னா டிவி யூனிட்ன்றது வந்து ஸ்டோரேஜ் கிடையாது, ஜஸ்ட் டிவி யூனிட்ன்றது வந்து டிவிக்கு சம்மந்தப்பட்டது தான் அது. அதனால டிசைன் ஒர்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். அதுக்கு தான் லாஃப்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, வார்ட்ரோப்லாம் பண்ணும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. எது எடுத்தாலும் கூட நிறைய பேர் வந்து ஸ்டோரேஜ்னுவாங்க, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அதோட பேனல்ஸ் லூவர்ஸோட டிசைன் வந்து இப்படி இருக்கும். சார்கோலுக்கும் இதுக்கும் வந்து கம்பேர் பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து லூவர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ப்ரொஜெக்டை ரொம்ப முன்னாடி இருக்கிற மாதிரி வந்து ஃபினிஷிங் வந்து இது ஒரு லுக் இருக்கும். பட் என்னென்னா சார்கோலான்றது வந்து அது கம்ப்ளீட் லுக்கான்றது வந்து இருக்கும் உங்களுக்கு. அதில் நிறைய கலர்ஸ்லாம் வந்து அவைலபிலிட்டி இருக்குது, இதுலேயும் இருக்குது. பட் என்னென்னா டபிள்யூபிசி கம்பேர் பண்ணும்போது சார்கோல் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கலர்ஸ்லாம் அவைலபிலிட்டின்றது வந்து இருக்குது. நிறைய டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெயின் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். லாங் வியூலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டுக்காங்க. சின்ன ஏரியாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா போடாதீங்க, ஏன்னா இது லாங்லேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும், கிட்டேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்காது. ஏன்னா ரொம்ப கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த பேனல்ஸ்லாம் வந்து ப்ரொஜெக்டே முன்னாடி வந்திருக்கும். அதனால சார்கோல் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து போயிடுங்க. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ எல்லாமே ஹால் வந்து ரொம்ப சின்னதாக பண்ணுறாங்க. பெரிய ஹாலாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃப்ளூட்டட்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிடுங்க. சின்னதாக இருக்குன்னா சார்கோலில் வந்து போயிடுங்க. இந்த சைடு வந்து ஒரு டோர், இந்த சைடு வந்து ஒரு டோர், நடுவில் வந்து ப்ரொஃபைல் ஷட்டர் வந்துடும். இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த ஷட்டர்ன்றது வந்து எதுவுமே வராது. இந்த மாதிரி டாய்ஸ் அந்த மாதிரி ரெட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது டெக்கார் ஐட்டம்ஸ்ன்றது வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்பாட் லைட்ஸ்ன்றது வந்து அந்த சைடு வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங்லேருந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வந்து நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.